இந்த பதிவில் பெரியவர் எதற்காக ஊர் ஊராக சென்றார் என்பதை தேசாடனத்தின் அவசியம் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். பெரியவர் தான் இளமையோடு இருந்த காலத்தில் ஒரு முறைக்கு இருமுறை தேசாடனம் செய்தார். முதல் தேசாடனத்துக்கு சுமாராக 12 ஆண்டுகள் ஆனது. இரண்டாவது தேசாடனத்திற்கு 29 ஆண்டுகள் ஆனது. தேசாடனம் என்றால் என்ன என்று இவ்வேளையில் கேட்கத் தோன்றும். ஒரு சந்நியாசியின் கடமைகளில் தேசாடனமும் மிக முக்கியமானது. துளியும் பற்றுதலின்றி ஓர் ஊரில் தங்கிவிடாமல் ஊர் ஊராக செல்வதே தேசாடனம். அதன் பொருட்டே முதல் தேசாடனம் நடந்தது. இது இரண்டாவது தேசாடனம். இப்படி ஊர் ஊராக போவதால் ஆகப்போவதென்ன என்கிற கேள்வி எழலாம். ஆதிசங்கரர் சங்கர மடத்தை ஸ்தாபிதம் செய்ததே மடத்து சந்நியாசிகள் மக்களை ஆன்மீக வழியில் நடக்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இதனால்தான் மக்களை தேடி சென்றும் கோயில்களில் அவர்களை சந்தித்ததும் அவர்களுக்கு அருளாசி வழங்கியும் அவர்களை நெறிப்படுத்துவது கடமையானது. மக்களுக்கு அருளாசி வழங்குவது மட்டும் கடமை இல்லை. நம் பாரத மண்ணின் மிக உயர்ந்த தெய்வீக சிறப்புகளை அழியாமல் பார்த்து கொள்வது மடாதிபதிகளின் கடமையாகும். அந்த வகையில் சமூகத்தை பொருட்டாக கருதாமல் சமூக தொடர்பில் துளியும் இல்லாத காட்டுக்கு சென்று தவம் செய்யும் மனிதர்களையும் நாம் சந்நியாசிகள் என்றே கூறுகிறோம். அவர்களில் எவர் வழியையும் பின்பற்றாமல் தனக்குள் தன்னை தேடி உணர்ந்து பிரத்யேகமாக தனி வழியில் செல்பவர்களை சித்தர்கள் என்கிறோம். மகா பெரியவரும் கூட சந்நியாசிதான், ஒரு கோணத்தில் சித்தரும் கூட. அதே சமயத்தில் கட்டுப்பாடு என்று ஒன்று அந்த காட்டுக்கு போனவர்களுக்கு கிடையாது. ஆனால் பெரியவர் போன்ற மடாதிபதிகளுக்கு அது உண்டு. இதை பற்றி பெரியவரே வேடிக்கையாக சொல்லுவார். நான் ஒரு சந்நியாசி, ஆனால் எனக்கு அதிபதி என்கிற பட்டமும் உண்டு, அதாவது மடாதிபதி. சந்நியாசி எங்காவது அதிபதியாக முடியுமா? முற்றும் துறந்தவன் அதிபதி என்றால் இடிக்கிறதே. இருந்தாலும் நீ அதிபதியாகவும் இருந்து கொண்டே சந்நியாசியாகவும் இருக்க வேண்டும் என்று 2 கட்டளைகளை போட்டுவிட்டார் பகவத் பாதர். அதிபதிக்கான கடமைதான் மக்களை சந்திப்பது, அவர்களுக்கு அருளாசிகள் வழங்குவது என்பது. இதனிடையே அருளுக்கு காரணமான கோயில்களை புனருத்தாரணம் செய்வதும் கும்பாபிஷேகங்கள் நிகழ்த்துவது என்பதும் முக்கியம். புதிதாய் ஒரு கோயில் கட்டுவது என்பது மிக புண்ணியமான காரியம்தான். அதைவிட புண்ணியம் பாழடைந்த கோயில்களை எடுத்துக்கட்டி அவற்றை பூஜைகளோடு செயல்பட வழி காண்பது. பெரியவர் இந்த 29 ஆண்டுகால யாத்திரையில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் அநேகமான எல்லா ஊர்களுக்கும் சென்று அந்த ஊர் கோயில்களுக்கு சென்று அங்கே தங்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். அந்த கோயில்களின் தேவைகளையும் முடிந்தவரை பூர்த்தி செய்தார். இதுபோல யாத்திரை போகும் தருணங்களில் எவ்வளவோ ரசமான அனுபவங்கள். அதை பற்றி அடுத்த பதிவில் கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.